அது எப்படி இருக்கும்னா கீழ் நோக்கி இருக்கும். இப்ப ஈசான முகம் மேல பார்க்க இருக்கும், தத்புருஷ முகம் கிழக்க பார்க்க இருக்கும், அகோர முகம் தெற்க பார்க்க இருக்கும், வாமதேவம் வடக்க பார்க்க இருக்கும், சத்தியோஜாத முகம் மேற்க பார்க்க இருக்கும். இந்த 6வது முகம் எப்படி இருக்கும்னா கீழ் நோக்கி இருக்கும். நம்மை போன்ற சகலவர்க்க ஆன்மாக்களை எல்லாம் உயிர்ப்பதற்காக சிவபெருமான் கொண்டு வந்த அந்த 6வது முகம் என்ன முகம்? அந்த 6வது முகம் மறைந்தே இருந்தது. இப்ப வெளிப்பட்டு, இப்ப சூரியன் உதிக்கி அப்படின்னா சூரியன் மறைஞ்சிருக்கிறது, திடீர்னு என்ன செய்யுது? உதிக்கி. அதுக்காக சூரியன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது போல முருகப்பெருமான் இருக்காரு, மறைத்து வைத்திருந்தார் சாமி. ஞானிகளுடைய கண்ணுக்கு மட்டுமே காண்பித்துக் கொண்டிருந்த அந்த திருமுகத்தை எல்லா உயிர்களும் கண்டு தொழ வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்த அந்த திருமுகம் தான் அதோ முகமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த உருவும் அருவும் அனாதியாய் பலவும் பிரமமாய் நின்ற ஜோதி பிளம்பு அது ஒரு மேனியாகி கருணை கூறு முகங்கள் 6 முகம் எப்படி இருக்குமா? கருணையோடு இருக்குமா?